சரி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச போகிற தலைப்பு மெய்சிலிர்த்த சுதந்திரத்தை போற்றுவோம். எங்களது மூதாதையர்கள், அவர்கள் என்றும் எங்கள் நன்றிக்குரியவர்கள். குதிரைகளின் காலடியில் சிக்கி குருதி சொத்தி அவர்கள் அந்த குருதியிலே ஒரு கொடியை நட்டுவிட்டு போனார்கள். துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட அவர்கள் நெஞ்சிலிருந்து பிரித்த ரத்தம் சுதந்திரம் என்ற எழுத்துக்களை எழுதிவிட்டு போயிற்று. தடியடிப்பட்டு அவர்கள் கதறிய கதறிலே எங்கள் தேசிய கீதமாயிற்று. அவர்கள் புதைக்குழி மேட்டிலே தான் எங்களது புதிய காலங்கள் உருவாக்கப்பட்டன. 75 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்தியனுக்கும் இன்றைய இந்தியனுக்கும் உள்ள வேறுபாடுகள் மிக அதிகம். இடையில் நடந்தது என்ன? அதன் பேரே சுதந்திரம். கொடிய சிறைச்சாலைகளிலே தான் எதிர்கால இந்தியனின் தலைவிதி நிர்ணயிக்கப்பட்டது. கல்வி காடுகளில் புஷ்பங்களை உருவாக்க அவர்கள் அங்கேதான் திட்டம் தீட்டினார்கள். மகாராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் பாம்புகளும் மண்டிய ஒரு நாட்டை விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் தொழிற்சாலைகளும் நிரம்பிய நாடாக அவர்கள் படாத பாடுபட்டார்கள். மேகத்தை மற்றும் ஆலைகளின் கரிய புகை அவர்கள் பெயரை பாடுகின்றது. எரியும் மின்சார விளக்கின் ஒளியிலேயே அவர்கள் முகங்களை தெரிகின்றன. கல்லூரிகளும் பள்ளிகளும் அவர்களை கவிதைகளாக வருகின்றன. காலனி ஆதிக்கத்தின் சமாதிக்கு முதற்கல் ஏற்று போதலே இந்தியா. உலகெங்கும் இருந்த அடிமைகளுக்கு ஒளி விளக்கை ஏற்றி கொடுத்தது இந்தியா. எங்கள் மூதாதையர்களின் பரிசுத்த ஆவிகள் எத்தனை நாடுகளின் விருதுகளை காரணமாக இருக்கின்றன. வாராது போல் வந்த மாமணிகள் தாராது போல் தந்த தர்மம் இது. தத்துவங்களின் தாயகத்தை, சத்தியத்தின் திருக்கோவிலை அவர்கள் புதிதாக நிர்மாணித்து காட்டினார்கள். அதற்குள் பதிக்கப்பட்டிருக்கும் முத்துக்கள் அவர்கள் கண்ணீர் துள்ளி பிரதிபிம்பங்கள். மகுடத்து மீது ஊஞ்சலாகி கொண்டிருக்கும் குஞ்சம் அவர்கள் நரம்புகளாக உருவாக்கப்பட்டது. அவர்கள் மாறு மேற்பவர்களை மந்திரிகளாக்கி பார்த்தார்கள். அந்த மங்கள சின்னங்கள் அன்னையும் விளக்குகள் அல்ல. இப்போது அவர்கள் காலடி சுவடுகளை எண்ணிப்பார்கள். குனிந்த அந்த சுவடுகளுக்கு முத்தம் கொடுங்கள். உங்களுக்காக கண்ணீர் விட்டு அவர்களின் சமாதிக்கு ஒப்புக்காகவே வேண்டும் என்று சொத்து கண்ணீர் விடுங்கள். அடிமை எப்படி இருப்பான் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அதை அவர்கள் மட்டுமே அனுபவித்தார்கள். அந்த அனுபவங்கள் தான் அவர்களை ஞான துறவியில் ஆக்கினர். மாளிகை அனுபவிக்கிறவனுக்கு கட்டியமின் கஷ்டம் தெரியாது. நாம் விவரம் தெரியாத குழந்தைகளாகவே வளர்க்கப்பட்டு விட்டோம். தெய்வ நம்பிக்கை, தேசப்பற்றுமை நம்மை உருவாக்கினர். ஆனால் அவற்றை மட்டுமே நாம் மறந்துவிட்டோம். தர்மம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியாமலே போய்விட்டது. மற்றொரு நாம் அடிமைகளால் உள்ளிய சுதந்திரத்தின் பெருமை நமக்கு புரியாது. கடந்த காலத்தின் கணித்து பார்க்கின்ற திராணியற்ற கூட்டத்தை மீண்டும் அதே போல் ஒரு காலத்துக்கு அழைத்து சென்றால்தான் அது நம் மூதாதையர்களின் தியாகத்தை புரிந்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.